திருமாவளவனுக்கு ஒரு செயல் திட்டம், ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு செயல் திட்டம் அப்படிலாம் இல்லை. 2 பேருக்கும் ஒரே செயல் திட்டம் தான். திருமாவளவனுடைய ஆதரவு இல்லாமல், திருமாவளவனுடைய ஆசி இல்லாமல் ஆதவர்ஜுனா அப்படி பேசியிருக்க முடியாது. இதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி. நீங்க ஆதவர்ஜுன் பேச்சு கேட்டுக்கிட்டீங்க, கட்டுப்பாட்டில் நீங்கள் அனுமதித்தீர்கள், அவர் ஆடி தீர்த்து விட்டார். வாய் அடக்கங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு படியிலும் தேவை. இது திருமாவளவனுக்கு நன்றாக தெரியும். ஆனா அவரை தலையில் தூக்கி வச்சு ஆடினது யாரு? இதெல்லாம் நான் பேர் குறிப்பிட்டு பேசினான்னு கேட்கிறேன். யாரு? ஆதவர்ஜுனா. இதுக்கு எதுங்க பேர் குறிப்பிடணும்? உங்களுடைய வாய், உங்களுடைய திமிர், உங்களுடைய அதிகார தோரணை உங்களுக்கு இந்த இடத்துக்கு போயிருக்கு. இல்ல, அந்த வெற்றி வாய்ப்புக்காக நம்ம சமரசம் எல்லா வகையிலையும் சமரசம் பண்ணிக்கணுமா? மதுரையில ஒரு கொடி ஏத்த முடியல, குடிக்கமும் என்ன உயிர் வைக்கணும்? அதை மீறி வச்சிருக்காங்க. அதன சிக்கல். அப்போ அவரை வீழ்த்துவதற்கு அருகில் உள்ள ஒரு நபரை யாராவது பாஜக கையில் எடுக்கும், ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்கும். அப்படி எடுக்கப்பட்ட நபர் தான் ஆதவர்ஜுனா. என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு இருக்காரு. அந்த அரசியல் பயணம் தொடர்வது தமிழக வெற்றி கழகமா இல்ல வேற ஆப்ஷன்? தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் சார். வணக்கம். வணக்கம். டிசம்பர் 9ஆம் தேதி கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஆதவர்ஜுனா. இந்த நிலையில நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. விசிகாவிலிருந்து நான் முழுமையாக தன்னை விடுவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பத்தி உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது, 6 மாசம் அமைதியா இருந்தாரு அப்படின்னா மீண்டும் கட்சியில் இணைச்சுக்குவாங்க அப்படின்னு நீங்க சொல்லி ஒரு 6 நாள் கூட ஆகல. ஆமா, அவரால் இருக்க முடியாது. அதாவது திருமாவளவனுக்கு ஒரு செயல் திட்டம், ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு செயல் திட்டம் அப்படிலாம் இல்லை. 2 பேருக்கும் ஒரே செயல் திட்டம் தான். ஆட்சியிலும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் நேற்று சொல்றாருல, அவருக்கு வேறு ஒரு செயல் திட்டம் இருப்பதை உணர்ந்தேன். என்ன அநியாயம் இது? நீங்க ஒரு சம்பவத்தை நீங்க நினைந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புலப்படும். இந்த சில மாதங்களுக்கு முன்பு, இந்த சர்ச்சைகளுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு, ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று எப்போதோ பேசிய ஒரு வீடியோ, திரும்ப பேசிய வீடியோ அந்த இணையதளத்தில் போடுறார். போட்டு உடனே டெலீட் பண்றார். அதுக்கப்புறம் திரும்ப சர்ச்சை வருது, மீடியாலாம் கேட்குறாங்க, திரும்ப போடுறார், திரும்ப நீக்கிறார். இது சம்பந்தமா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் கிட்ட கேட்கும்போது, அதை பற்றி எனக்கு தெரியாது, விசாரிக்கிறேங்கிறாரு. நான் கேட்குறேன், நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலங்களை கடந்து சில தொகுதிகளில் போட்டியிடும் போதே திருமாவளவனுடைய உள்ள கிடக்கு நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அவங்க மற்ற மாநிலங்களை இல்லை, தேசிய அளவில் ஒரு கட்சியாக வளர வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அதெல்லாம் நம்ம குறை சொல்லலை. அப்போ ஒரு பேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அடுத்து 3வது பெரிய கட்சின்னு பேட்டி கொடுத்துருப்பாரு. ஒரு பேட்டி எல்லாரும் கிளைம் பண்றாங்க, பாஜக கிளைம் பண்ணுது, மக்கள் கட்சி கிளைம் பண்ணுது, நாம் தமிழ்னா, அதெல்லாம் குறையா சொல்ல மாட்டேன், அவர்களுடைய ஆசை. ஆனால் நீங்க யோசித்து பாருங்க, அந்த வீடியோ போடும் போதே நீங்க ஆதவர்ஜுனுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதுன்னு அவரை நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா வந்திருக்குமா? இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ இதே வன்னியரசு புதிய தலைமுறையில ஒரு பேட்டி கொடுக்குறார். எங்கள் கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்று எங்களுக்கு விருப்பம், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் நகர்வோம்னு சொன்னாரு. ஆனா அதை யாரையாவது விமர்சிச்சாங்களா? விமர்சிச்சாங்க, ஆனா பெரிய அளவு இந்த அளவுக்கு பேச போறலாம் ஏன் வரல? அப்போ நீங்க திருமாவளவனுடைய ஆதரவு இல்லாமல், திருமாவளவனுடைய ஆசி இல்லாமல் ஆதவர்ஜுனா அப்படி பேசியிருக்க முடியாது. இதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அப்ப பேசும்போதெல்லாம் எனக்கு தெரியல, பேசின பிறகு, நீக்கிட்ட பிறகு, இடைநீக்கத்துக்கு பிறகு திரும்பவும் பேசுறாருன்னா, அப்போ அவரால் எங்குமே பயணிக்க முடியாது என்பது ஒரு பக்கம். கட்சி தலைமை கண்டித்திருந்தால், என்னை மீறி நீங்கள் பேசக்கூடாது, எனக்கு தெரியாம வாய் திறக்கக்கூடாது. துரைமுருகன் எப்பேற்பட்ட ஆளுமை மிகுந்த தலைவர். ஒரு காலத்துல தமிழ்நாடு முழுவதும் திமுகவில் மும்மூர்த்திகள் வலம் வருவார்கள். அந்த காலத்துல உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. துரைமுருகன், ரகுமான் கான், சுப்பு, இந்த 3 பேரும் திமுகவுடைய மேடை பேச்சாளர்கள்.
தமிழ்நாட்டில் சங்கு சக்கரம் மாதிரி சுற்றி சுற்றி வருவாங்க, நல்லா சிறப்பாக பேசுவாங்க, உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அப்போ யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட துரைமுருகன் 89லேருந்து அமைச்சர், 2006 to 2011 ஆட்சி காலத்தில் ஒரு முறை முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு எதிர்ப்பக்கம் வருகிற கேள்விக்கு துரைமுருகன் பதில் சொல்லிட்டார். மேட்டூர் அணை திறப்பு என்பது முதலமைச்சர்களுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அறிக்கை அல்லது பேட்டி அல்லது சட்டமன்றத்தில் அவர்கள் சொல்வார்கள். அது கலைஞராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாக இருந்தாலும் சரி, மேட்டூர் அணை திறப்பு என்பது அது வந்து அவங்களுடைய பெரிய கௌரவம் மிகுந்த ஒரு அறிக்கை பதில். அது துரைமுருகன் சொல்லிட்டார். அதுக்கு துரைமுருகன் வாங்கிய திட்டு சாதாரண திட்டு அல்ல. கலைஞர்கிட்ட இருந்து, நான் டெல்டாக்காரன், டெல்டா மாவட்டத்துக்காரன். அது ஏன்னா மேட்டூர் அணை திறப்பு என்பது தமிழ்நாடு முழுவதும் பத்திரிகைக்கு போகும். முதலமைச்சர் சொல்றதுக்கு இவங்க சொல்றது வித்தியாசம் இருக்கு, சொல்லக்கூடாது. அதே மாதிரி கல்வித்துறை செயலாளர் சபிதா எங்கேயோ ஒரு பேட்டியில் ஏதோ ஒரு ஹோட்டல் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில் ஒரு நிருபர் கேட்டு விடுகிறார், இந்த மாதிரி தேர்வு எப்போ வருகிறது, 10th +2 சொல்லிடுறாங்க. வித்தின் ½ an hour அது ஃப்ளாஷ் ஆன உடனே சிஎம் கூப்பிட்டு, அமைச்சர் தங்கம் தென்னரசு கூப்பிட்டு நீங்கள் பேட்டி கொடுங்கிறார். அமைச்சருக்கு என்ன அந்த பெருமை சேர வேண்டுமோ அதை அதிகாரிகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அமைச்சருக்கு தான் போய் சேரணுன்றது கட்சி தலைவர்களுக்கு தெரியும். முதலமைச்சருக்கு என்ன பெருமையோ அது முதலமைச்சருக்கு சேரணுன்றது அவங்களுக்கு தெரியும், அமைச்சர்கள் எடுத்து சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு கட்சின்னா அப்படி சில அடக்கங்கள்லாம் தேவை. வாய் அடக்கங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு படியிலும் தேவை. இது திருமாவளவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவரை தலையில் தூக்கி வச்சு ஆடினது யாரு? நான் திருமாவளவன் வந்து தவறா சித்தரிக்கல. நீங்க ஆதவ அர்ஜுன் பேச்சு கேட்டுக்கிட்டீங்க, கட்டுப்பாட்டு நீங்கள் அனுமதித்தீர்கள், அவர் ஆடி தீர்த்து விட்டார். சரி, இப்ப இந்த விஷயத்தை நான் 2 வகையா பாக்குறேன். ஒண்ணு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது விசிகாவோட நீண்ட நாள் கோரிக்கை. அதை வன்னியரசு அவர்கள் பேசுறாங்க, MP ரவிக்குமார் பேசுறாரு, சானவாஸ் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. ஆதவ அர்ஜுனா அவர் பேசின துணியில வேணா தப்பா இருக்கலாம் ஒழிய அவர் சொன்ன கருத்து விசிகாவோட கருத்து தானே. அதற்கு ஏன் உடனே எல்லாரும் அவ்வளவு அழுத்தங்கள் தெரிவிக்கணும், அவ்வளவு எதிர்ப்புகள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நல்ல கேள்வி. அதோடு அவர் நிறுத்தி இருந்தார்னா அவர் புத்திசாலி. எங்களுடைய கொள்கை முழக்கமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, தலித் வந்து மேலே வரணும் அப்படின்றது தப்பே கிடையாது. யார் பேசினாலும் தப்பு கிடையாது, நான் தலித் பேசினாலும் தப்பு கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்றாரு, திமுகவை எந்த அளவுக்கு நோக்கடிக்கணுமோ அந்த விஷயத்த பண்றாரு. திமுக இவங்களை நோக்கடிச்சிருக்குன்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் அது திருமாவளவன் சொல்லட்டும், கூட்டணி தர்மம் அடிப்படையில் திருமாவளவன் சொல்லட்டும், தப்பு கிடையாது. மது ஒழிப்பு மாநாட்டு மேடையில திருமாவளவன் பேசிட்டு இருக்க 2 பேர் நினைச்சு போறாங்க. இதெல்லாம் அவரை பாதிக்க. அது எப்ப சொன்னாரு? இப்ப பேட்டியில சொன்னாரு. எப்ப சொல்றீங்க? ஏன் இப்ப சொல்றீங்க? அப்பவே சொல்ல வேண்டியதானே, அப்பவே சொல்ல வேண்டியதானே. எங்க கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்க வந்து கூட்டணிக்கு எதிராக செயல்படும் போது ஏற்படுகிற விமர்சனத்தை யாரும் தடுக்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன், இப்போ சாம்சங் விவகாரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி போராடியது, சவுந்தரராஜன் கடுமையா விமர்சனம் முன் வச்சார். வேங்கை வயல் விவகாரத்தில் விசிகாவும் முதல்ல அறிக்கை விட்டது. பல தலித் இளைஞர்கள் தாக்கப்படுகிற விஷயத்தில் அந்த அமைப்புகள்லாம் வந்து போராடுறாங்க. அதெல்லாம் வந்து கூட்டணி தர்மத்திலாம் வராது. கண்டிப்பாக போராடணும், கண்டிப்பாக கோரிக்கை வைக்கணும், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து நீங்கள் பேச வேண்டும். ஆனால் பிறப்பால் ஒருவர் கருத்தியல் தலைவர் முதலமைச்சராவது, மன்னர் ஆட்சி, அப்புறம் ஒரு சினிமா கம்பெனி வந்து கட்டி ஆளுகிறது, இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் நான் பேர் குறிப்பிட்டு பேசினான்னு கேட்கிறாரு. யாரு? ஆதவ அர்ஜுனா. இதுக்கு எதுங்க பேர் குறிப்பிடணும்? எதுக்கு பேர் குறிப்பிடணும்? ஒரு 4 வருடமாக நடித்து கொண்டிருப்போர் ஒரு துணை முதலமைச்சராக வர முடிகிறது என்றால் அப்படின்னா யார் அது? தமிழ்நாட்டில் யார் வந்திருக்கா? பவன் கல்யாணம். பவன் கல்யாணம் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி தானே. துணை முதலமைச்சர்ன்றது இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் தெரியாதா மக்களுக்கு? அந்த அளவுக்கு நான் யாருமே அறிவற்றவர்களா? உங்களுக்கு மட்டும் தான் அறிவு இருக்கா? உங்களுடைய வாய், உங்களுடைய திமிர், உங்களுடைய அதிகார தோரணை உங்களுக்கு இந்த இடத்துக்கு போயிருக்கு. சார், இப்போ நீங்கள் சொல்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவருடைய நடவடிக்கைகள் அரசியலுக்கு உட்பட்டதில்லை, ஒரு அமைப்புக்குள்ள அவர் பேசுறது தப்பு அப்படின்ட்டு. ஆனால் இது எந்த வகையில் சார் திருமாவளவன் அதை வந்து ரிலேட் பண்றீங்க? இது திருமாவளவன் நாலேஜ் இல்லாமல் அவர் பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன்னு. துரைமுருகனை அப்போ முதலமைச்சரை கண்டிச்சுட்டார்ல, அதன் பிறகு அவர் வந்து பேச மறுத்து விட்டார். பல இடத்துல பயம் வரும். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம வந்து
தப்பி தவறி ஸ்பான்டேனியஸாக வந்தது, நோக்கம் உள்நோக்கம் அல்ல. அப்போது ஒரு கேள்வி இது இருக்குல்ல சட்டமன்றத்தில், கேள்வி நேரத்தில் ஒரு சொல்லும்போது உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன பதிலுக்கே துரைமுருகன் டேமேஜ் ஆகிட்டார். அப்போது நீங்கள் எதை யார் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஹைரார்கி இருக்குது, படிநிலை இருக்குது. அந்த படிநிலையை தாண்டும் போது தலைவர் கண்டித்தால் அந்த நிர்வாகி அடக்கமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அதை மீறி செயல்படும் போது ஏற்படுகிற விளைவு, அப்போ உங்களுக்கு கண்டிக்க தகுதியற்றவர் என்று தலைவருக்கு இப்போ வராதா, அசிங்கம் வராதா? நீங்கள் கண்டித்தும் அவர் வந்து கேட்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நான் இப்படி பேசினா கூட்டணிக்கு நெருக்கடி வருது, எனக்கு நெருக்கடி வருது, தயவுசெய்து பேசாதீங்கன்னா பேசாமல் இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து ஏவாவில் அழுத்தம் கொடுத்தார். நீங்கள் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் நீங்கள் என்ன, உங்கள் கட்சி தலைவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன பேசுனீங்க? அது அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா. ஆனால் நீங்கள் வந்து அவருடைய மனசாட்சி ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே வர ஆசைப்பட்டாருன்னு. அவன் வேங்கை வயலை பற்றி பேசுங்கன்னு சொல்லி விஜய்க்கு நீங்கள் தூண்டி விடணும்னு என்ன அர்த்தம்? உங்களோட நோக்கம் என்னன்னா திமுக மீது இருக்கிற வன்மத்தை இல்லை அந்த கோபத்தை நீங்கள் தீர்த்து கொள்கிற ஒரு மேடையாக பயன்படுத்தி கொண்டீர்கள். ஆனால் ஒரே வார்த்தை, வாய்ஸ் ஆஃப் காமன், நீங்கள் நிகழ்ச்சிக்கு போகாதீங்க, பணம் கொடுத்தீங்க ரைட்டு, போகக்கூடாதுன்னா போயிருக்க மாட்டார். இவர் சொல்லலை. அதுதான் சொல்கிறேன். அதனால் இன்னைக்கு சொல்கிறார்ல, ஆதவ அர்ஜுன் பேச்சின் பின்னாடி வேறு செயல் திட்டம் இருப்பதாக உணர்கிறேன்னு சொல்கிறார்ல, அதைத்தான் என்னால் ஏற்க முடியல. ஒரு பத்திரிக்கையாளர் என்னால் ஏற்க முடியல. ஒரு தலைவராக கட்சியுடைய நிர்வாகியை நீங்கள் பேசுவதையும் செயல்படுவதையும் தடுக்க முடியவில்லை என்றால் அப்போ தலைமைக்கு என்ன அழகு, என்ன பண்பு? இப்போ 10 பேர் இருக்காங்க சார், 9 பேர் கட்டுப்பட்டு இருக்காங்க. ஒருத்தர் இப்படி பேசுறாரு அப்படின்றதுக்காக அவர் தலைமை நம்ம கொஸ்டின் பண்ணலாமா? ஏங்க அதுதாங்க தலைமை. திமுகலே ஒரு சிலர் பேசிட்டு தானே சார் இருக்காங்க. பொன்முடியெல்லாம் பேசத்தானே செய்யறாரு. யாரு பொன்முடியெல்லாம் பேசினாரு, உடனே கூப்பிட்டு கண்டிச்சாரு ஸ்டாலின். ஆமா, நீங்க பாருங்க, அவர் இந்த ஓசின்னு சொன்னது இல்ல கட்சி நிர்வாகிகளை வந்து நடத்துவது, பொதுமக்கள் நடத்துவது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. கண்டிக்கிறார்கள், அதெல்லாம் வேற. அதை விமர்சிக்கிறவன் நம்ம பொன்முடி பத்தி என்ன சப்ஜெக்ட் பேசுவோம் சொல்லுங்க? விமர்சிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒரு கட்சி தலைவருக்கு நெருக்கடி ஒரு முறை 2 முறை அல்ல, தொடர்ச்சியாக நெருக்கடி வந்தால் அந்த தலைவர் வந்து, நீங்க வன்னியரசு சொல்றார், ஷானவாஸ் சொல்றார், சிந்தனை செல்வன் சொல்றார், பாலாஜி சொல்கிறார், எல்லோரும் சொல்லிய பிறகும் வந்து திருமாவளவன் தடுமாறி கொண்டிருந்தார் இல்லையா? கடைசி கட்டத்தில் அவர் வழியே இல்லாமல் ஒரு எங்களுடைய கட்சி திட்டப்படி நாங்கள் வந்து சஸ்பெண்ட் செய்கிறோம், இடைநீக்கம் செய்கிறோம்னு சொல்றார். நீங்க அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு, தம்பி உங்களுடைய வேகம் சரிப்பட்டு வராது, அமைதியா இருங்க. நீங்கள் அதான் சொன்ன, அரசியலில் வந்து நீங்கள் உங்களுடைய வேகம் செயல் இதெல்லாம் வேற, வேகமாக இருக்கணும். சரி, இது அந்த வேகம் அப்படின்ற இடத்துல விசிகா எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா 10% வந்து அந்த அளவுக்கு வாக்கு வங்கி வளர்ந்துருச்சு. 40 தொகுதி வரைக்கும் நம்ம 40 எம்எல்ஏ பெறக்கூடிய அளவுக்கு கட்சி வளர்ந்துருச்சு. நீங்க இன்னும் ஏன் அமைதியா இருக்கீங்க? ஆட்சியில பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்றதை கேளுங்க. வைகோ பண்ண தப்ப, விஜயகாந்த் பண்ண தப்ப நீங்க பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக தான் நான் விசிகாவுக்கு போயிருக்கேன். அப்ப அங்க இருக்கிறப்ப நீங்க பேசாதீங்க, ரொம்ப ப்ரீமெச்சூரா பேசுறீங்க அப்படின்ற வாதத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். நான் திருமாவளவன் அவர்களோட இதுல முரண்படுறேன் அப்படின்ற ஆதவ அர்ஜுனா. தலைவர் கேட்கலாங்க, தலைவர் கூட்டணி கட்சியுடைய கூட்டத்திலோ இல்லை வந்து நீங்கள் தேர்தல் உடன்படிக்கை நேரத்திலோ இதெல்லாம் கேட்கலாம், தப்பே கிடையாது. நான் சொல்லிட்டேனே சார், எங்களுக்கு வந்து 6 தொகுதி பத்தாது, 15 தொகுதி வேண்டும், சட்டமன்றத்தில் எங்களுடைய வாக்கு வலிமை இவ்வளோ இருக்கு, அவர் கேட்கலாம். அதுக்காக கீழ்க்கிறவங்கெல்லாம் கேட்க முடியாது, கீழ்க்கிறவங்க கேட்கவே முடியாது. கூட்டணி கட்சி என்பது நீங்கள் எப்படின்னா, இந்த தேர்தல் நேர உடன்படிக்கையில் போய் பேசும்போது, ஒப்பந்தம் போடும்போது நீங்கள் நெருக்கடி கொடுக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிக்கவில்லையே வெளியேறலாம், தப்பே கிடையாது. அதிமுகவில் எங்களுக்கு வந்து 20 தொகுதி கொடுக்குறார்கள், தாராளமாக போங்க, யார் வேண்டான்னு சொன்னா. அப்போ இந்த நரேட்டிவ் அவர் முன்னாடி செட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் சொல்றேன். இவரை வந்து உங்களுக்கு இவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு திருமாவளவனுக்கு தெரியாத தகவலாக வந்து ஆதவ அர்ஜுன் வச்சிருக்காரு. ஏன் இப்போ ஆதவ அர்ஜுன் பேச்சை கேட்டுக்கொண்டு இவர் செயல் பண்ணும்? சொல்றாருல, நமக்கு வந்து வாக்கு வங்கி இவ்வளோ இருக்கு, நிறைய தொகுதிகள் வேண்டும், அது திருமாவளவன் தெரியாதா? இல்ல, இந்த இடத்துலதான் என்ன கேள்வினா, அப்ப திமுக கூட்டணி முக்கியம் அப்படின்னு திருமாவளவன் ரொம்ப அமைதி காக்குறாரான்னு கேக்குறாங்க. வேறு வழி கிடையாதுங்க. சின்ன கட்சிகளுடைய வளர்ச்சி என்பது எங்க தனியா நின்று பார்த்துருக்காங்க, கூட்டணியோடு நின்று பார்த்துருக்காங்க, திமுக எல்லாமே மாறி மாறி நின்றுட்டாங்க. யோசித்து பாருங்க, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி நிலைமை என்ன பாருங்க, யோசித்து பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை எம்பி இருக்கு மக்களவையில்? ஏன் இல்லை? வலிமையான கூட்டணி இல்லை. அப்போ நீங்க வட மாவட்டத்தில் பல சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற வாக்கு வங்கி வைத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு
பார்லிமெண்ட்ல பாஜகவுடன் சேர்ந்து ஒரு இடம் இல்லை. அது அவங்களோட கோட்டை என்று சொல்லப்படுகிற தர்மபுரியில் ஜெயிக்க வேண்டிய தொகுதி தோற்றிருக்கிறார்கள். அப்போ யோசித்து பாருங்க, நீங்க அதிமுக திமுக இல்லாவிட்டால் சின்ன கட்சிகள், நான் சொல்றது ஒரு எல்லாம் நீங்க பொதுவாக சொல்றேன், எல்லாம் சேர்த்துங்க, காங்கிரஸ் உள்ளிட்ட, நீங்க திமுக அதிமுக கம்பேர் பண்ண காங்கிரஸ் சின்ன கட்சி தான், பாஜக சின்ன கட்சி தான், பாமக சின்ன கட்சி தான், விடுதலை சின்ன கட்சி தான். அப்போ இந்த சின்ன கட்சிகளோட நோக்கம் என்ன? ஒரு பெரும்பான்மை வாக்கு வங்கி வைத்திருக்கிற அந்த கட்சியோடு சேர்ந்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம். இல்ல அந்த வெற்றி வாய்ப்புக்காக நம்ம சமரசம் எல்லா வகையிலையும் சமரசம் பண்ணிக்கணுமா? இப்ப தலித் மீது நடக்கக்கூடிய பிரச்சனை, இப்ப அவரு உதாரணத்துக்கு கேட்கிறாரு, மதுரையில ஒரு கொடி ஏத்த முடியல, இந்த நிலைமையில தான் இன்னும் விசிகா இருக்கு. அப்படி இருக்கப்ப அந்த கூட்டணிக்கு தப்பா நினைச்சுக்குவாங்க, கூட்டணியில் இருக்கவங்க அமைச்சர்கள் கோச்சிக்குவாங்க, அப்படின்லாம் இங்க அரசியல் பண்ண முடியாதுன்றாரு ஆதவர்ஜுனா. பண்ண வேண்டாம். மதுரையில என்ன அளவுகோல், என்ன உயரம் வைக்கணும், குடிக்கம்பம் என்ன உயரம் வைக்கணும், அதை மீறி வச்சிருக்காங்க. அதான சிக்கல். அப்போ அந்த சிக்கலை பேசுறதை விட்டுட்டு ஆளுங்கட்சி வந்து திமுக அங்க கொடிக்கம்பம் நடக்கூடாதுன்னு சொல்லுமா? கிடையவே கிடையாது. நீங்க எதை முடிச்சு போடுறீங்க? நீங்க உங்க கொடி வைப்பதோ இல்ல கூட்டம் போடுவதோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. திமுக எப்படி தடுக்கும்? திமுக தடுக்கவே போறதில்லை. ஏன்னா விடுதலை சிறுத்தை வாக்கு கண்டிப்பாக திமுக வேண்டும், திமுக வாங்க விடுதலை சிறுத்தைக்கு வேண்டும். அப்படி இருக்கும்போது நீங்க கொடி கம்பத்தில் போய் உங்க பிரச்சனை அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமா கூட்டணி கட்சிகள் பிரச்சனை வரும். ஒரு மாவட்டத்தில், ஒரு நகரத்தில், எங்கே ஒரு ஒன்றியத்தில் 2 கட்சி கூட்டணி கட்சியாலும் சண்டை போடுவாங்க. அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை அந்த தலைமைக்கோ இந்த தலைமைக்கோ நெருக்கடி வர்றதுக்கு விடவே மாட்டாங்க, பேசி தீர்த்துப்பாங்க. இது எல்லா கட்சியிலும் இருக்குங்க, எல்லா கட்சியிலும் இருக்கு. இப்போ ஒரு ஒன்று வேண்டாம், காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகி எங்கேயோ தவறு செய்கிறார், நடவடிக்கை எடுக்கிறார்கள். நடவடிக்கை எடுத்த உடனே எங்கள் கட்சியுடைய நிர்வாகி வந்து கைது செய்ய தவறுனா அவர் செஞ்ச தப்பு என்னன்னு பார்ப்பாங்களா இல்லையா? காமராஜர் மாடல் கொண்டு வரணும்னு சொன்னப்போ விமர்சனம் முன் வச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க அது பிரச்சனையை பார்க்கணுமே தவிர அந்த இடத்துல கட்சி வளர்க்க முடியல, எங்க கொடி கம்பத்தில் எடுப்பது திமுக தடுக்கிறதுன்னு போய் சண்டை போட்டீங்கன்னா அர்த்தமே கிடையாது. சேம் டைம் ஒரு பக்கம் இன்னொரு விமர்சனம் என்னவா இருக்கு அப்படின்னா, திமுகவை திருமாவளவன் ரொம்ப அனுசரிச்சு போறாரு. இந்த அனுசரிப்பு வந்து தேர்தல் அரசியல்ல வந்து அப்படியெல்லாம் இல்லை. வட மாவட்டங்கள்ல விசிகா இல்லாம திமுக ஜெயிக்க முடியுமா? தனித்து நின்று திமுக போட்டி போட தயாரா இருக்கா? முடியாது. எந்த கட்சியுமே தனித்து நிற்க முடியாது. அப்ப இங்க கூட்டணியோட வலிமை தேவை, விசிகாவோட வலிமை தேவை. அதை திமுக உணரவே மாட்டாங்க அப்படின்றது. திமுக உணராம எப்படிங்க இருக்கு? எப்படி விடுவாங்க? நீ இப்ப யோசித்து பாருங்க. இவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்கலாம், இவ்வளவு பிரச்சனை. சீட்டு கொடுக்கறதுல அவங்க டிசைடுங்க. யார் டிசைட் பண்ணோம்? நான் உங்ககிட்ட சீட்டு வேணும்னு நான் கேட்கணும். கேட்டு பெறுகிற அளவுக்கு எனக்கு வாக்கு வங்கி இருப்பதை நான் ப்ரூவ் பண்ணோம். அந்த கூட்டணி கட்சி தலைமை அதை ஏற்க வேண்டும். அவங்க 2 பேருமே முடியாத போது நீங்க நான் பேச என்ன பிரயோஜனம்? ஒன்று புரிஞ்சுங்க, இந்திய அளவில் திமுகவை விட விடுதலை சிறுத்தை கட்சி சனாதனத்தை பற்றி அதிகமாக பேசும். இன்னும் சொல்ல போனால் உதயநிதியை விட, ஸ்டாலினை விட, இவர்களை எல்லாம் விட சனாதனத்தை அடித்து உடைக்க வேண்டும், வேறு இருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய ஒரே தலைவர் திருமா. அது நான் வந்து பல முறை நான் உச்ச குரலில் சொல்லுவேன். ஏனென்றால் அப்போ யோசித்து பாருங்க, இப்போ இந்த மாதிரி சனாதனத்தை அடித்தால் யாருக்கு நெருக்கடி வரும்? அரசுக்கு, ரூலிங் பார்ட்டிக்கு வரும், பாஜகவுக்கு வரும். ரூலிங் பார்ட்டியில் பாஜகவுக்கு வரும். பாஜக என்ன பண்ணோம்? அப்போ எங்களுடைய கொள்கை திட்டத்தை, எங்களுடைய நோக்கத்தை நீங்க வந்து ஓவரா அட்டாக் பண்றீங்க, அல்லது உச்சக்கட்டமாக நீங்கள் வந்து தாக்கும் போது அவன் பதிலடி கொடுப்பானா இல்லையா? அதுக்கு உங்களை சுத்திக்கிறால தான் கையில் எடுப்பான். அப்படி எடுக்கப்பட்டது ஆதவர்ஜுனா. சனாதனத்தை பற்றி நீங்க வந்து இப்போ திமுகவில் கூட வந்து 1-2 பேர் பேசுவாங்க, அல்லது இப்போ அந்த உதயநிதி பிரச்சனை அப்புறம் யாரும் பேசுவதே கிடையாது. ஆராசா கூட கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். ஆனால் திரும்ப அப்படி கேட்ட நீ எங்க வேணா பேசுவார். அப்படி அடங்கி போற ஆளே கிடையாது சனாதன விஷயத்தில். அப்போ இந்த தமிழ்நாட்டிற்கோ இந்தியாவிற்கோ இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற விஷயத்தையோ சனாதன விஷயத்திலோ திரும்ப வந்து இறங்கி போற மனிதர் அல்ல. அப்போ அவரை வீழ்த்துவதற்கு அருகில் உள்ள ஒரு நபரை யாராவது வந்து பாஜக கையில் எடுக்கும், RSS கையில் எடுக்கும். அப்படி எடுக்கப்பட்ட நபர் தான் ஆதவர்ஜுனா என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அப்போ இதை உணர்கிற இல்ல உணர மறுக்கிற தலைவர் யாரு? அவர் தான் உணர்ந்திருக்காரு. இப்ப நீங்க வெறும் கூட்டணி வந்து கூட்டணி என்பது பல்வேறு கணக்கு கொண்டதுங்க. ஒரு கணக்கு மட்டும் கிடையாது. 2 MLA 4 MP அந்த மாதிரி கணக்கு கிடையாது. விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க இப்போ இந்த சீட்டு கணக்குல இல்லைன்றீங்க. சீட்டு கணக்குல வராது. இப்போ நான் கேட்கிறேன், இப்போ வேலுமணி ஒரு கருத்து சொல்றாரு அதிமுகல. நாங்கள் பாஜக கூட்டணி வைத்தால் ஒரு 7-8 MP ஜெயிச்சிருப்போம்னு சொன்னார். ஏன் சொன்னாரு?
அவருக்கு அந்த தொகுதியில் இருந்திருக்காரு, கள நிலவரம் தெரியும். தோத்த பிறகு அந்த ஓட்டு கணக்கெடுலாம் வைத்து சொல்றார், நாங்க ஒன்றாக இருந்தால் ஜெயிச்சிருப்போம், பிச்சுக்கிட்டு போனது அண்ணாமலை, நாங்கள் அண்ணன். அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனால் பாஜக வேஸ்ட் லக்கேஜ்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்றாரு. நான்லாம் தோக்குற ஆளாங்க, நல்லா ஜெயிக்கிற குதிரைங்க, 40,000 ஓட்டு போச்சுங்க, ஏன் புலம்புறாரு? அவரோட பிரச்சனை. ஒவ்வொரு தொகுதியிலும் நிலைமை மாறும். ஆனால் நீங்க ஓட் ஷேரிங் வரும்போது அரசியல்ல வேற கணக்கு இருக்கு. உண்மையிலே இந்த முறை நான் இதுக்காக அதிமுக வந்து வைக்கலான்னு சொல்ல, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் 8லிருந்து 10 தொகுதி போயிருக்கும். திமுக கிடைச்சிருக்காது. திமுக நலத்திட்டங்களுக்கு குறைவில்லை, சொல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னும் புது புது திட்டங்கள் வந்து இறங்கி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ இருக்கும் போதும் 12 தொகுதி போயிருக்கும், பிகாஸ் ஆஃப் ஓட் ஷேரிங். அப்போ யோசித்து பாருங்க, அப்போ இந்த கணக்கீடு ஏன் வருது? நீங்க எனக்கு எங்க வலிமையோ அந்த இடத்துல தான் சீட்டு வாங்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து திண்டுக்கல்ல கொடுத்தாங்க, என்னாச்சு? திண்டுக்கல் ஜெயிச்சிருவாங்களா? ஏன் ஜெயிக்க முடியல? ஓட்டு என்னாச்சு? தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் ஓட்டுல யார் ஜெயிக்கிறா? திண்டுக்கல் தொகுதியில. யோசித்து பாருங்க, அந்த கேண்டிடேட் யாரு? திண்டுக்கல் யாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். நீங்க யோசித்து பாருங்க, அண்ணாமலை போட்டியிடுகிற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் போன நின்னுது, திமுக கொடுத்தாங்க. ஏன் வந்து அந்த தொகுதியை திமுக எடுத்துக்கொண்டது? டஃபா இருக்க இடத்துல திமுக எடுத்துக்கிட்டாங்க. நீங்க சுலபமா ஜெயிக்கிற இடத்த திமுக எடுத்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அண்ணாமலை வீழ்த்துவதுதான் திமுக நோக்கம். நீங்க கம்யூனிஸ்ட் குயிக்கா ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிருப்பாரு, சுலபமா ஜெயிச்சிருப்பாரு. அப்போ சுலபமாக ஜெயிக்கிற தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஏன் கொடுத்தது? ஏன் வந்து திண்டுக்கல் வந்து திமுக எடுத்துக்கல? சேம் டைம் ஆதவர்ஜுனாவோட அறிக்கையில அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புகள் என்ற அடிப்படையில் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் என்ற நிலைப்பாட்டோடு மத பெரும்பான்மைவாதம், பெண் அடிமைத்தனம், மக்களை வஞ்சிக்கும் ஊழல் ஆகியவற்றை ஒழிக்கும் அரசியலை தொடர்ந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு இருக்காரு. அந்த அரசியல் பயணம் தொடர்வது தமிழக வெற்றி கழகமா இல்ல வேற ஆப்ஷன் அதிமுக இது இருக்கா? அதாவது ரொம்ப திறமசாலி, தலித் மக்களுக்கு பாடுபடுகிறார், பெண்ணடிமைத்தனத்தை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறார், ஊழல் ஒழிக்கணுன்றாரு. ரொம்ப இவர் வந்து திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்ததில், அந்த கட்சிக்கு பின்னணியாக இருந்து செயல்பட்ட பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்ததில் எனக்கும் பங்கு இருக்கிறதுல வீடியோ போடுறார். ஏன் அப்புறம் ஏன் திமுக அவர் வச்சுக்கல? அவர் சொல்ற விளக்கம் என்னன்னா, விசிகாவை பார்க்குறேன், ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்பேத்கர் கொள்கை எல்லாம், அதனால நான் அங்க போய் ஜாயின் பண்ணேன், அதனாலதான் பண்ணேன் அப்படின்றாரு. திமுக இருந்து வெளியே அனுப்பல. சரி சரி, ஏன் விசிகா வச்சுக்கல அவரை? ஒரு சமீபத்திய செயல்பாடுகள். நான் திறமையானவராச்சாங்க, பணம் படைத்தவர், அறிவு படைத்தவர், திறமையானவர், தேர்தல் வியூகத்தை வகுக்கிற ஒரு பெரிய புத்திசாலி. நீங்க தான் சார் சொன்னீங்க, அரசியல் ஒரு ஹைரார்க்கி இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். இவ்வளோ திறமைகள் இருந்த ஒரு நபரை திமுக வச்சுக்கல, விசிகா வச்சுக்கல, விஜய் வச்சுப்பாரா? அங்க ஒரு வெற்றிடம் இருக்குல்ல சார், இன்னும் யாரும் ஃபார்ம் ஆகல, கட்சியே ஒரு இன்னும் ஸ்ட்ரக்சருக்கு வரல. தலைவருக்கு கீழே இருக்கிற அந்த தன்மை இவருக்கு இருக்கா? கீழ்ப்பணிந்து நடக்கிற அந்த அடக்கம் ஒடுக்கம் இருக்கா? நான் ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லட்டுமா? பொதுச் செயலாளர் துரைமுருகன், அவர் வயது என்ன? ஆல்மோஸ்ட் 84. உதயநிதியுடைய பிறந்த நாள். நான் அரசியல் எப்படின்னு சொல்றேன், அரசியல் மட்டும் சொல்றேன், அதுக்குள்ள போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா வேற விவாதம் போகும், சண்டை வரும் நமக்குள்ள. பேராசிரியர் அன்பழகன் இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது, ஸ்டாலினுடைய பிறந்த நாள்னா ஸ்டாலின் அங்கே போவார், பேராசிரியர் வீட்டுக்கு போய் ஆசி வாங்குவார், வாழ்த்து வாங்குவார். உதயநிதி வந்து கோட்டுப்புறத்துக்கு போனாரா? படம் இருக்கு, வேணா கூகுள் செக் பண்ணுங்க. பொதுச் செயலாளர், நான் சொல்றது துரைமுருகன் அல்ல, பொதுச் செயலாளர் என்ற பதவிக்கு அவர் அங்கிருந்து வந்து இங்க வர்றார், இங்க வந்து சால்வை போட்டு போறார். சரி, பொதுச் செயலாளர் பையன் கதிரானந்த் எங்க ஒரு இடத்துல பாக்குறாரு, அவரோட வயதில் பெரியவராக இருக்கலாம், கட்சி தலைவருடைய மகன் துணை முதலமைச்சர் என்றால் அவர் தான் இறங்கி ஓடி வரணும். நேருடைய மகன், இன்னும் யார் சீனியர் அமைச்சராக இருக்கட்டும், ஐ பெரியசாமியா இருக்கட்டும், தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். இப்போ சட்டமன்றத்தில் 3வது இருக்கை அலங்கரிப்பவர் யார்? இப்போ உதயநிதி கொடுத்துட்டாங்க. உதயநிதி. அப்போ யோசித்து பாருங்க. இப்போ நானே கேட்குறேன், தங்கம் தென்னரசுக்கு இல்லாத திறமை, ஐ பெரியசாமிக்கு இல்லாத திறமை உதயநிதிக்கு இருக்கா?
கட்சியில ஒரு மேல வராருன்றப்ப அதுக்கான மரியாதை கொடுக்கும். அந்த மரியாதை நீங்க கொடுத்தே ஆகணுங்க, கொடுத்தே ஆகணும். நேரு அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு ட்விட்டர் பேஜில் போய் பாருங்க, எங்கே போய் வாழ்த்து பெற்றாருன்னு பாருங்க. இதுதான் அரசியல். புரியுதா உங்களுக்கு? அரசியல் என்பது வேறு. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு ஹிந்துல தினமலர்லாம் செய்தி வந்திருக்கு. மணிசங்கர் ஐயர் ராகுலிடம் பேசுவதற்கு என்னால் முடியவில்லை, அவருடைய பிறந்த நாளுக்கு பிரியங்கா மூலமாக நான் வாழ்த்துக்களை சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம்? இது வேற யாரா சொல்றாங்களா? இப்படி பேசிக்கொண்டிருந்தால் சிக்கல். கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நீங்க சீனியர் ஜூனியர்லாம் தூக்கி தூரம் ஓரம் போட்டுடணும். நான் உங்க அப்பா காலத்தாளு, தாத்தா காலத்தாளு, வேலைக்கு ஆகாது. கட்சி என்று வந்தால் நீங்கள் பை தூக்க வேண்டால் பை தூக்க வேண்டும். கட்சி தலைமை என்ன சொல்லுவா செய்ய வேண்டும். அது ஆதவ அர்ஜுனாக்கு எந்த கட்சிக்கு போனாலும் செய்வாரா? அப்ப இதுக்கப்புறம் எந்த கட்சியிலயும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரியாது எந்த கட்சியில சேரு. நீங்க கேட்ட கேள்வி சொல்றேன். அவர் தேசிய கட்சிக்கு போவாரா, விஜய் கட்சிக்கு போவாரா, இல்ல சொந்த கட்சி தொடங்குவாரா எனக்கு தெரியாது. சொந்த கட்சியா சார்? பிரசாந்த் கிருஷ்ணன் தொடங்கி இருக்காருல்ல, அவரு என்ன ரிசல்ட் வந்தாருன்னு தெரியும்ல சார்? இல்ல அவர் தான் அவரு அங்க காலியானாரு. இப்ப பீகார்ல நின்று காலியானார யாரு? பிரசாந்த் கிஷோர். சுரக்ஷா கட்சினாச்சு, சன் சுரக்ஷா. இவங்களுக்குலாம் அதான் சொல்றேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பெஸ்ட் கோச்சா இருப்பார். ஆமா, ஆனா அவரால் ஓடி பதக்கம் வாங்க முடியுமா? விளையாடி ஏதாவது பரிசு வாங்க முடியுமா? ஒருத்தர் ட்ரெயின் பண்ணலாம். இந்த தேர்தல் வகுப்பாளர்கள் என்றால் இவர் ஏதோ பெரிய நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்கு, நம்ம சொன்னா ஓட்டு விழுந்துரும். அப்படி கிடையாதுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் தோக்குது தருமபுரியில? அவங்க ஸ்ட்ராங் பெல்ட்லயே ஏன் தோக்குது? திருமாவளவன் அவர்கள் மேடையில பேசுறப்ப சொல்றாரு, அவங்களுடைய டார்கெட் திமுக கூட்டணி தான், திருமாவளவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாஜக ஆதவ அர்ஜுன் மூலமா ஒன்ன சாதிக்க விரும்புனாங்க, அதை சாதிக்க முடியல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்து இப்ப ஆதவ அர்ஜுனை வெளியேற்றதை பாக்குறப்ப நிச்சயமா நான் சொன்னேன், இந்த சனாதன விஷயத்தை யார் அதிகமாக அடித்து நொறுக்கினாலும் அதுக்கு யாருக்குமே தெரியாத திரைமறைவு வேலைகள் நடக்கும். அந்த தலைவரை வீழ்த்துவதற்கு பாஜக RSS களம் இறங்கும். நீங்க சனாதனத்தை ஓங்கி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எதிராக ஒரு பல எதிரிகள் உருவாவார்கள். வலது சிந்தனையாளர்கள், வலதுசாரி கட்சிகள். அப்படிப்பட்ட கட்சிகள் யாரை உங்களுக்கு தலைவர், இந்த தலைவரை வீழ்த்த வேண்டும் என்றால் எப்படி வீழ்த்துறது? இப்ப திமுக கூட்டத்தில் இருக்கிற மற்ற எல்லா கட்சிகளோட விசிகா தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்கா? இதான் சொல்றேங்க, சனாதனத்தை நான் சொல்லிட்டேன், சனாதனத்தை எதிர்க்கிற ஒரே தலைவர் இந்தியாவிலேயே சொல்லிட்டேன், இந்தியாவிலேயே ஓங்கி அடிப்பவர். நீங்க எந்த கூட்டத்தில் வேணா பாருங்க, கடுமையா பேசுவார். அப்போ அவருக்கு எதிரி எங்கிருந்து வரும்? மேல இருந்த பாஜக. அப்ப அந்த எதிரி யாரை கையில் எடுப்பார்? உங்களை அருகில் இருக்கிற நபரை கையில் எடுப்பார். உங்க கட்சியில கலகம் வரணும், உங்க கட்சியில் இருக்கிற ஆளை வச்சு உங்களை வீழ்த்த வேண்டும். அதற்கான வேலையை தான் செய்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சறுக்குனாலும் இப்ப சுதாரிச்சிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா திருமாவளவன்? ரொம்ப லேட்டா சுதாரிச்சார். ரொம்ப கெட்ட பேரை அவரே வாங்கி கொண்டார். ரொம்ப பாவம். அதுல அந்த விஷயத்துல திருமாவளவன் ரொம்ப சீக்கிரமாவே சுதாரிச்சிருக்கணும், சீக்கிரமாவே தடுத்திருக்கணும். அவர் ரொம்ப காலம் கடந்து உணர்ந்திருக்கிறார். ரொம்ப கெட்ட பெயரோடு கூட்டணியில் நீடித்து கொண்டிருக்கிறார் தான் கொஞ்சம் வருத்தம்.